الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: اعدلوا بين أولادكم أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 17ஆம் தேதி சர்வதேச நீதி நாள் என்று சொல்லப்படுகிறது. சர்வதேச நீதி நாள் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் எல்லா இடங்களிலேயும் நீதி நேர்மை கடைபிடிக்கப்படுகிறதா என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எங்கேயும் இஸ்லாம் சொல்லுகின்ற நீதி என்பது எங்கேயும் இருக்காது. ஆனால் இஸ்லாம் எல்லா இடங்களிலேயும் நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் தீர்ப்பு செய்யும் போது கூட அந்த அமால்களை நிரூபதற்கு நீதமான தராசை வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا. நீதி தராசு ஒன்றை நாம் நிறுவுவோம், யாருக்கும் எந்த அநீதமும் செய்ய மாட்டோம் கியாமத்துடைய நாளில் என்று அல்லாஹ் சொல்லுவான். நாளை மறுமை நாளில் நம்முடைய அமல்களை நிரூபதற்கு, நல்ல தீய அமல்களை நிரூபதற்கு அல்லாஹ் ஒரு நீதியான நேர்மையான ஒரு தராசை நிறுவுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நமக்கு நம்முடைய மார்க்கம் எல்லா இடங்களையும் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போனால் நிறைய இருக்கிறது, அது முடியாது. ஆனால் சில குறிப்பிட்ட இடங்களில், அது முக்கியமான இடங்களில் நாம் நீதியோடு சரியான முறையில் நடந்து கொள்கிறோமா என்று நாம் பார்க்கணும். ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாம் நீதமாக நடக்க வேண்டும். அல்லாஹ்வோடு நீதமாக நடப்பதென்றால், அல்லாஹ்வோடு நீதமாக நடப்பதென்றால் என்ன என்றால், யாரை கொண்டும் அல்லாஹ்வை இணையாக்கி விடக்கூடாது. யாரையும் அல்லாஹ்வுக்கு இணையாக கொண்டு போய் நிறுத்திவிடக்கூடாது. அதான் அல்லாஹ்வை மட்டும் நாம் வணங்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுக்கு செய்கிற நீதி. யாரையாவது நாம் அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கிவிட்டோம் என்றால், இணை வைத்து விட்டோம் என்றால், இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம் என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பது இருக்கிறதே மாபெரும் அநியாயம் என்று அல்லாஹ் சொல்வான். அப்ப நியாயம் என்ன, நீதி என்ன? அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை ஆக்காமல் இருப்பது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவது. அல்லாஹ்வுக்கென்றே செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, அதை அல்லாஹ்வுக்காக மட்டுமே நாம செய்கிறது. நாம நம்முடைய தேவைகளை, நம்முடைய உதவி நாடுதலை அல்லாஹ்விடத்திலே மட்டும் வைப்பது, அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாவற்றையும் விட்டு விடுவது. இதுதான் நீதி.
அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே அறுத்து பலியிடுவது. மாறாக ஒரு மரத்துக்கு முன்னால் அல்லது ஒரு கபருக்கு முன்னால் அல்லது ஒரு சிலைகளுக்கு முன்னால் அறுத்து பலியிடுதல் என்பது அநியாயமாகும். இன்னைக்கு இது எல்லாம் நடக்கும். அல்லாஹ்வுக்கு அநீதம் நடக்கும். அல்லாஹ்வுக்கு நீதி என்ன? அல்லாஹ்வோடு நாம நீதியோடு நடந்து கொள்வது என்றால் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதே, அவனை கொண்டு யாரையும் நாம் இணை ஆக்காமல் இருப்பது தான் அல்லாஹ்வோடு நாம் என்ன செய்யறது, நடந்து நீதத்தோடு நடந்து கொள்வது. மார்க்கம் ஒவ்வொன்றாக சொல்லுகிறார். அதற்கு பிறகு மக்களிடத்தில் இன்றைக்கு பணக்காரனுக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம். ஒருத்தன் பெரியவன், ஒருத்தன் சிறியவன். அவர் பெரிய ஜாதியில இருக்கிறாரு, இவர் சின்ன ஜாதியில இருக்கிறாரு அப்படி. அல்லது ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாரு, அவர் சாதாரணமானவராக இருக்கிறார். இப்படி வகை வகையாக பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது எல்லோருக்கும் ஒரே விதமான நீதி, ஒரே விதமான நியாயம். ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஏதாவது ஒரு விஷயம் வருமானால், ஏதாவது ஒரு குற்றம் செய்து விட்டார்கள் என்று வருமானால், அங்க ஏழை பணக்காரன், நெருக்கமானவன் தூரமானவன், பிரியமானவன் பிரியமில்லாதவன், பெரிய தொழிலதிபர், ஒரு சாதாரண, இது எதையும் பார்ப்பதில்லை. அங்கே நீதி என்ன, நேர்மை என்ன, சரியானது என்ன என்றுதான் பார்ப்பார். ஃபத்ஹே மக்கா ஹிஜ்ரி 8, அந்த நேரத்தில் மக்சூமி கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டாள். இந்த மக்சூமி கோத்திரம் என்பது குறைஷிகளிடத்தில் ஒரு உயர்ந்த ஒரு கோத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாரை போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேச வைப்பது, அதாவது திருடினால் கையை வெட்ட வேண்டும், அதற்கு பதிலாக ஒரு மன்னிப்பு வழங்கிடுங்க அல்லது ஒரு ஃபித்யா வாங்கிக்கங்க அப்படின்னு யாரை போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பேச வைப்பது என்று யோசிக்கிற போது உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள், அவர்களையே பேச வைக்கலாம் என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அவங்க போய் பேசினாங்க. இந்த விஷயத்தை உசாமா பேச தொடங்கியதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறம் மாறிடுச்சு. முகத்தில் இருக்கக்கூடிய நிறம் மாறுகிறது, கோபம் வருகிறது. கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய சட்டங்களில் ஒரு சட்டத்தில் நீ பரிந்துரை செய்கிறாயா என்று கேட்டாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய சட்டங்களில் ஒரு சட்டத்தில் நீ பரிந்துரை பேசுகிறாயா என்று கேட்டான். கேட்டுட்டு மக்களுக்கு மத்தியிலே ஒரு பிரசங்கம் செய்தார்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்களே அந்த மக்கள் அழிந்து போனார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், அவர்களே ஒரு கண்ணியமானவர் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால், திருடி விட்டால், கண்ணியமானவர் ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் திருடி விட்டால் அவரை விட்டு விடுவார்கள். அதுவே ஒரு பலகீனமானவர் அல்லது ஒரு ஏழை ஏதாவது ஒரு தவறு செய்தால், அதை திருடி விட்டால் அவர்கள் மீது அந்த அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை நிறைவேற்றுவார்கள் என்று சொன்னாங்க. இப்படிதான் உங்களுடைய முன்னோர்கள் அழிந்ததற்கான காரணம் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருடி இருந்தாலும் ஃபாத்திமாவுடைய கையை வெட்டுவேன் என்று சொன்னாங்க. இந்த பெண்மணி ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்மணி என்பதனால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை தளர்த்திவிட முடியாது என்பதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்தார். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்த்.
சாட்சி சொல்லுகிற போது அல்லாஹ்வுக்காக நீளமான முறையில நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லுவாங்க. ஒரு சமுதாயத்தின் மீது கொண்டிருக்கிற கோபம் அல்லது துவேஷம் உங்களை நீதியின் மீது இல்லாமல் ஆக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுவான். நீங்கள் ஒருவர் மீது கொண்டிருக்கிற கோபம் நீதி தவறும்படி செய்துவிட வேண்டாம். யஅதிலு அல்லா தஅதிலு யஅதிலு, நீதமாக செயல்படுங்கள். அதுதான் அக்ரபு லித்தக்வா, தக்வாவுக்கு மிக நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்லுவான். நீதமாக நடப்பது என்பது இறை அச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்று சொல்வான். இருவருக்கு மத்தியிலே சண்டை நடக்கிறதா, ஃபஅஸ்லிஹு பைனஹுமா பில் அத்ல், அந்த ரெண்டு பேருக்கு மத்தியிலே சமாதானம் செய்வதிலே கூட நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். வைதா குல்தும் ஃபஅதிலு, நீங்கள் பேசினால் நீதமாகவே பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தீர்ப்பு செய்தால் நீதமாக செய்யுங்கள், பேசினால் நீதமாக பேசுங்கள். ரெண்டு பேருக்கு மத்தியிலே சமாதானம் செய்கிறீர்கள் என்றால் நீதமாக செய்யுங்கள். இப்படி எல்லா விஷயங்களிலேயும் நீதத்தை கடைபிடியுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. வெறுமன நீதி, சர்வதேச நீதி நாள் என்ற கொண்டாடி நாள் மட்டும் போதாது. எல்லா விஷயத்திலையும் நீதி வேணும் இல்லையா? இன்னைக்கு மேல இருந்து கீழே அல்லது கீழே இருந்து மேல எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், நீதி எங்கே நிலைநாட்டப்படுகிறது. இஸ்லாமியன் என்றால் அவனுக்கு ஒரு நீதி, இஸ்லாமிய அல்லாதவர்கள் என்றால் அவனுக்கு ஒரு நீதி. அது சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி அல்லது இன்னபிற எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியனுக்கு ஒரு நீதி, இஸ்லாம் அல்லாதவனுக்கு ஒரு நீதி இல்லையா? அடுத்து சொன்னாங்க அதே மாதிரி வராசத்துடைய விஷயம். மிகப்பெரிய அநியாயம் நடக்கிறது பெண்களுடைய விஷயத்திலே. ஆனால் வராசத்துடைய ஆயத்து இருக்கிறது. வராசத்துனா வாரிசு, சொத்து. வராசத்துடைய 2 ஆயத்துகள் சூரத்து நிசாவுடைய தொடக்கத்திலே இருக்கிறது. அந்த 2 ஆயத்துகள் இறங்கியதே ஒரு பெண்மணியுடைய விஷயத்திலே தான். ஆனால் வராசத்திலே பெண்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் இழைப்பதை இன்னைக்கு பார்க்கிறோம். சொத்து பிரிதல் என்று ஒரு விஷயம் வருகிற போது பெண் பிள்ளைகளுக்கு இவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா? உன்னை நாங்கள் படிக்க வைத்து விட்டோம், உன்னுடைய சடங்குகளை நாங்கள் இவ்வளவு செலவு செய்திருக்கிறோம், உன்னை திருமணம் செய்து வைப்பதற்காக லட்ச லட்சமாக செலவு செய்திருக்கிறோம், எனவே உனக்கு ஒன்றும் கிடையாது. ஒன்றை மட்டும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், சொத்துக்கு சொந்தக்கார தகப்பனாக இருக்கிறார் என்றால் அவர் எப்போதும் மௌத்தாகிறாரோ, நல்லா காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள், அவர் எப்போதும் மரணிக்கிறாரோ அப்போதான் அந்த சொத்து பிரிதல் என்பது வரும். அதுவரை பிள்ளைகளுக்காக தகப்பனார் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஹிபத், அன்பளிப்பிலே தான் சாரும். விளங்கிக் கொள்ளுங்கள். சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி. இந்த 2 வராசத்துடைய ஆயத்துகள் இறங்குவதற்கு காரணமான நிகழ்வு சஅத் இப்னு ரபீஅவுடைய மனைவி 2 பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த 2 பிள்ளைகளும் சஅத் இப்னு ரபீஅவுடைய பிள்ளைகள், மகள். சஅதின் மூலமாக பிறந்தவர்கள் இவர்கள். இந்த சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு உஹது யுத்தத்திலே உங்களோடு போரிட்டு ஷஹீதானவர். அவருடைய தம்பியோ அண்ணனோ. இந்த 2 பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தையும் அந்த வாரிசு சொத்துல வரக்கூடிய அதையும் சேர்த்து சுருட்டி கொண்டு போய்விட்டார், எடுத்துட்டு போயிட்டார். இந்த 2 பிள்ளைகளுக்காக எதையும் வைக்கவில்லை. அந்த 2 பிள்ளைகளுக்கு சொந்தமான அந்த பொருள் இல்லை என்றால் இந்த 2 குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது. இது விஷயத்துல தீர்ப்பு செய்யுங்க. அல்லாஹ் அந்த நேரத்தில் இறக்கி வைத்த 2 வசனங்கள் தான் சூரத்து நிசாவில யூசிக்குமுல்லாஹு அவுலாதிக்கும் யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் வலக்கும் நிஸ்ஃபு மா தரக என்று ஆரம்பிக்கக்கூடிய 2 வசனங்களை அல்லாஹ், நீண்ட வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். இந்த 2மே வாரிசுரிமையை பற்றி, வாரிசு சொத்துக்களை பற்றி ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய வசனங்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு ரபீஉடைய அந்த சகோதரரை அழைத்து வர சொல்லி சொன்னார்கள், ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த 2 பிள்ளைகளுக்கு 3/2 பங்கை கொடுங்கள். فَإِنْ كُنَّ نِسَاءً فَوْقَ اثْنَتَيْنِ فَلَهُنَّ ثُلُثَا مَا تَرَكَ. 2 பிள்ளைகளுக்கு 3/2 பங்கை கொடுங்கள் என்று சொன்னாங்க. அந்த பெண்ணுக்கு 8/1 பங்கை அந்த பொருளிலிருந்து கொடுங்கள், மீதத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணுடைய விஷயத்திலே தான் இந்த வராசத்துடைய ஆயத்தே இறங்கியது குர்ஆனிலே. ஆனால் இன்றைக்கு, அதாவது இஸ்லாம் 1447 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வராசத்துடைய சொத்தில் பெண்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டது. ஆனால் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே யாரோ ஒரு ஆளை பேரை சொல்லி அவரு தான் என்ன செஞ்சாரு, பெண்களுக்கு வாரிசு சொத்தை வாங்கி கொடுத்தாரு, வாரிசுரிமையை வாங்கி கொடுத்தாரு என்று நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருச்சு. சரி, வாங்கி கொடுத்துச்சே. இன்றைக்கு இஸ்லாமியர்களாகிய நம்மிடத்துல இந்த வாரிசுரிமை அந்த சொத்துக்களை சரியான முறையில பங்கிடுதல் இருக்குதா? யாரிடத்துல கேட்கிறோம்? அது சம்பந்தப்பட்ட கல்விகளை படித்தவர்களிடத்திலே கேட்கிறோமா, அல்லது எதுவுமே தெரியாத சும்மா உலக கல்வியை மட்டும் கற்றிருக்கிற இவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்கிறோமா? மார்க்க கல்வியை கற்றவர்களிடத்தில், அதிலே நல்ல தேர்ச்சி பெற்றவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டு முறையாக பிரித்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால், முறை தவறினால் இந்த உலகத்திலையும் மாட்டிக்கொள்வோம், நாளை கியாமத்திலையும் மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ்விடத்திலே எப்படிப்பட்ட தண்டனை அல்லாஹ் கொடுப்பான் என்பது தெரியாது. அப்ப வராசத்துடைய விஷயத்திலையும் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது, நீதமாக நடந்து கொள்ளுங்கள். சும்மா ஒன்றுக்கும் உதவாத காரணங்களை சொல்லிவிட்டு, உன்னை படிக்க வைத்து விட்டோம், உன்னை மருத்துவராக ஆக்கி விட்டோம், உன்னுடைய கல்யாணத்துக்கு செலவு செய்து விட்டோம், லட்சமாக 10 லட்சம் 15, இது எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் மௌத்தாகும் போதுதான் பிரித்தல் என்பது வரும். அப்போதுதான் அதை பற்றி பேசப்படணும். அதற்கு முன்னால் செய்கிற எல்லா செலவுகளும் அது அன்பளிப்பை சாரும். இதை விளங்காம தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அடுத்து பிள்ளைகள் விஷயத்திலே நீதமாக நடக்க வேண்டும். மார்க்கம் சொல்கிறது எந்த அளவுக்கு நீதமாக நடக்க வேண்டும். ஒரு அன்பளிப்பு வாங்கி கொடுக்கிறோம் என்றால் 3 பிள்ளைகள் என்றால் 3 பிள்ளைகளுக்கும் சமமாக இருக்க வேண்டும். அதில் பெண் பிள்ளைக்கு ஒரு மாதிரியாக, மூத்தவனுக்கு ஒரு மாதிரியாக, ஆம்பளை பையனுக்கு ஒரு மாதிரியாக, சிறுவனுக்கு ஒரு இல்லை, எல்லோருக்கும் சமமாக. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்னுடைய தகப்பனார் பஷீர் அவங்க எனக்கு சில அன்பளிப்புகளை கொடுத்தாங்க. என் தாய் சொன்னால், இப்படி ஒரு அன்பளிப்பை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், நான் பொருந்து கொள்ள வேண்டுமானால் நபியை சாட்சியாக ஆக்க வேண்டும். வந்துட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய தந்தை போனார், எனக்கு கொடுத்த அன்பளிப்புக்கு சாட்சியாக ஆக்குவதற்காக போனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தியை சொன்ன போது நபிகளார் கேட்டாங்க, நீங்க இப்படி ஒரு விஷயத்தை நுஅமானுக்கு செய்திருக்கிறீர்களே, நுஅமானுடைய தம்பி அண்ணன் எல்லோருக்கும் அந்த அன்பளிப்பு அவருக்கு செய்த மாதிரி செய்தீங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமாக சமமாக சரியாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. நீங்க எதை நுஅமானுக்கு கொடுத்தீர்களோ அதை திரும்ப வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. அப்ப ஒரு பிள்ளை நம்முடைய வீட்டிலே ஒரு 2 அல்லது 3 அல்லது 4 இல்ல 2க்கு மேல போறதில்லை, இன்றைக்கு ஒன்றோடு நிப்பாட்டுகிறவரும் இருக்கிறார்கள். அல்லாஹ் சிலருக்கு கொடுக்கிறான், சிலருக்கு தடுக்கிறான். ஆனால் வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் எது ஒன்றை செய்கிறோமோ அது சமமாக செய்ய வேண்டும், நீதமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு மாதிரி இன்னும் இருக்கக்கூடாது.
ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் ஒரு பையன் ஓடி வந்தார். அவருடைய தந்தையை நோக்கி வந்தார். அந்த கூட்டத்துக்குள்ளே தந்தையை நோக்கி வந்தார். அந்த பையன் தந்தைக்கு அருகாமையில் வந்ததும் தகப்பனார் அந்த பிள்ளையுடைய தலையை தடவி கொடுத்து அந்த மகனை வலது பக்க தொடையில், அதாவது நம்மூர் பாஷையில மடியிலே வைத்துக் கொண்டார். சிறிது நேரம் கழித்து அதே அந்த மனிதருடைய இன்னொரு மகள் தந்தையை அப்படியே வருகிற தந்தையை பார்த்து வருது. அந்த மகள் வந்ததும் தலையை தடவி கொடுத்தவர் தரையிலே உட்கார வைத்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபஹல்லா அலா ஃபஹ்திகல் உக்ரா, இருக்குதா இல்லையா, அல்லது உங்களுடைய அந்த மற்றொரு தொடையில், அதாவது மற்றொரு மடியிலே அந்த பிள்ளையை வைக்கலாமே. எதுல பாருங்க, உட்கார்வதில் கூட, எப்படி மடியிலே அமர்வதில் கூட ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு மார்க்கம் நீதியோடும் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நடக்க சொல்லுகிறது நம்மளை. இந்த பக்க மடியிலே மகனை வைத்தீரா, இந்த பக்க மடியிலே மகளை வை. அந்த மனிதர் அப்படி தூக்கி வச்சு வைத்துக் கொண்டார். சொன்னாங்க, அல் ஆன அதல்த, இப்பொழுதுதான் நீ நீளமாக நடந்து கொண்டா என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. பிள்ளைகளுக்கு மத்தியிலே நேர்மையாக நடந்துங்கள், வராசத்துடைய விஷயத்தை நேர்மையாக, மக்களுக்கு மத்தியிலே நீளமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு இந்த நீதி நேர்மை எல்லாம் யாரு, ஒன்றுமே இல்லாத சாதாரண மனிதனிடத்தில் என்ன செய்யும் இல்லை, அநீதம் இழைக்கப்படுகிறது. நமக்கு இஸ்லாமியர் என்றால் அநீதம் இழைக்கப்படுகிறது. நீதி நேர்மை பார்க்க முடியாது, இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம். ஆனால் அந்த நீதி நேர்மை சரியாக சமமாக எல்லா வகையிலும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. நீங்க அதிகாரத்தில் இருக்கிறான், அவன் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கட்டுமே, அவனுக்கு அந்த நீதி வேலை செய்யுமா? நீதமாக நடப்பார்களா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா, அவருடைய வீடு எங்கே இருந்தது என்றால் மஸ்ஜிது நபவிக்கு அருகாமையில இருக்கிறவர். அவர்களுடைய வீட்டிலே ஒரு மழை நீர் வடிகால் ஒன்று இருந்தது. அந்த மழை நீர் வடிகாலிலிருந்து மழை பொழிகிற போது தண்ணீர் விழும். அது மஸ்ஜித் நபவியிலே தொழுகையாளிகளுக்கு லேசா இடையூறாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இது இடையூறாக இருக்கிறது என்று அந்த வடிகால், மழைநீர் வடிகாலை அப்படி கழட்டி தூர தள்ளிட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பார்த்தா அந்த மழைநீர் வடிகால் அங்க இல்லை. யார் இந்த வேலை செய்தது என்று கேட்டால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இது யாருடைய ஆட்சி காலத்தில்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் நடக்கிறது, நபியுடைய ஆட்சி காலத்தில் இல்லை. ஹலீஃபா யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கேஸ் போட்டாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு சொன்னா நீதிபதி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. விசாரிக்கணும். யார? ஹலீஃபாவை. இன்னைக்கு விசாரிக்க முடியுமா? சாதாரண ஒரு பதவியில இருக்கக்கூடியவர் தவறு செய்தால் அவரை விசாரிக்க முடியுமா? யாரை விசாரிக்கணும்? ஹலீஃபாவை. பல லட்சம் மக்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரை விசாரிக்கணும். சாதாரணமாகத்தான் விசாரித்தார்கள். உங்க மீது என்ன செய்திருக்காங்க? கேஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க நீதிமன்றத்துக்கு வாங்க. உள்ளே ஏற்கனவே சில பேரை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வெளியிலே காத்து கிடக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் எல்லோரையும் அவர்களுக்குண்டான
தீர்ப்புகளை சொல்லிவிட்டு தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உள்ளே அழைத்தார். இன்னைக்கு நடக்குமா? சாதாரண ஒரு பதவியில இருக்கக்கூடியவர் கோர்ட்டுக்கு வந்தாலே எவ்வளவு பரபரப்பாக தெரியுமா? பார்த்திருக்கிறோம். பரபரப்பாகிறது. ரவுடிகள் வந்தாலே பரபரப்பாகும். ரவுடிகள், மாபாதக செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. இங்க நிற்கிறார்கள் வெளியே, எல்லாரும் பேசி முடிச்சுட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழைக்கப்பட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் முதல்ல பேசினாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க பேசக்கூடாதுன்னுட்டாங்க. எப்படி? நீங்க பேசக்கூடாது. யார் கேஸ் போட்டாலும் அவர் பேசட்டும். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேசணும், நீங்க பேசுங்க சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே எனக்கு வீடை கட்டி கொள்ளும்படி சொன்னார்கள். வீட்டை கட்டி தந்தார்கள். மழை நீர் வடிகாலை அமைக்குவதற்காக அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய சொல்லி நடந்தது. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, பேசினாங்க. இப்ப அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேசும்போது, அது தொழுகையாளிகளுக்கு இடையூறாக இருக்கிறது, மழை நீர் வடிகால் என்று தண்ணீர் விழுந்து அவர்கள் மேல தெரிக்கிறது என்பதனால் அதை நான் பிடுங்கி போட்டு விட்டேன் என்று சொன்னான். அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறுக்கிட்டு பேசும்போது உபை இப்னு கஅப், நீங்க நிறுத்துங்க, நீங்க என்ன சொல்ல நாண்டீங்களோ சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பேச சொல்லி ஹலீஃபாவை பேசாதீங்கன்னு சொன்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திரும்ப பேசினாங்க. அந்த வடிகாலை அமைக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். சச்சா, என் தோல் மேலே ஏறி நின்று அந்த வடிகாலை அமையுங்கள் என்று சொன்னார்கள். நான் மறுத்தேன். அப்போது வற்புறுத்தலின் காரணமாக நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோல் புஜத்தின் மேலே ஏறி நின்று அந்த மழை நீர் வடிகாலை அமைத்தேன் என்று கேட்டாங்க. இதுக்கு யாரு சாட்சி? வேகமாக வெளியிலே போனாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சில அன்சாரி தோழர்களை அழைத்து வந்தார்கள். சொல்வது உண்மையா? உண்மைதான் என்று. இதை கேட்டதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மயக்கமே வந்து விட்டது. ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எப்படிப்பட்டவர்? யாருடைய பெயரை சொன்னால் கிஸ்ராவும் கைசரும் அந்த நாடுகளில் இருக்க மன்னர்களும் மக்களும் நடுங்குவார்களோ அப்படிப்பட்ட ஹலீஃபா. இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, இதெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொன்னாங்க. நபியுடைய காலத்தில் நடந்த அந்த நிகழ்வுகள் ஞாபகத்துக்கு வந்து அப்படியே மாறியா மயங்கிட்டாங்க. இன்றைக்கு ஒரு பிரதமரையோ அல்லது ஒரு மந்திரியோ அல்ல எம்எல்ஏ யாராக இருக்கட்டுமே, இந்த மாதிரி நடக்குமா? இந்த மாதிரி நடக்குமா? அங்கே நீதி வேலை செய்யுமா? அநீதி, எல்லாருக்கும் அநீதி. அது முக்கியமாக நம்முடைய சமுதாய மக்கள் எல்லா வகையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? என்ன நடந்தது கடைசியில? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதத்திலே அந்த மழை நீர் வடிகாலை வைத்தார்களோ அதே போல என்னுடைய தோள் புஜத்தின் மேல் நீங்கள் ஏறி அந்த வடிகாலை திரும்ப அதே இடத்திலே அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவற்றிலே இப்படி கையை வைத்து இப்படி நிற்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தோள் புஜத்தின் மேலே ஏறி நின்று அதே இடத்திலே அந்த வடிகால் மழைநீர் வடிகாலை அமைத்தார்கள் என்பது வரலாறு. இந்த மாதிரி நீதி நேர்மை இஸ்லாத்துல இருக்கிறது. முன்னால் வாழ்ந்தவர்களிடம் இருக்கிறது, நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்மை சுற்றி இருக்கிறதா? நம்ம நாட்டில் இருக்கிறதா? சர்வதேச அளவில் இருக்கிறதா என்றால் கேளுக்குறிதான். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. நமக்குள்ளேயாவது நேர்மையோடு நீதியோடு நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வருவானாக. முக்கியமாக அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நீதமாக நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோர்களையும் ஆக்குவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.